கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தரும் இரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் ஈடின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். தேவன் அருளிய அப்பம் பிரேயர் மினிஸ்ட்ரி சேனல் மூலியமாக உங்களோடு சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தினம்தோறும் அதிகால வேளையிலே பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு பகுதியை நாம் தியானித்து நம்முடைய குடும்ப பாதுகாப்பிற்காக நாம் ஜெபித்து வருகிறோம். அதிகால வேளையில் அபிஷேகங்களை பெற்றுக்கொள்ள, தேவனுடைய கிருபை பெற்றுக்கொள்ள புதிய நாளிலும் இணைந்திருங்கள். உபவாச நாட்களிலே தினம்தோறும் அதிகால வேளையிலே சிலுவை தியானம் மற்றும் அதிகால வேளையிலே உபவாசத்திற்காக நாம் ஒரு வேத பகுதி தியானித்து ஜெபிக்கிறோம். ஏசாயா 53ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே, இடுக்கணிலும் நியாய தீர்ப்பிலும் இருந்து அவர் எடுக்கப்பட்டார், அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார், என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் வாதிக்கப்பட்டார். இன்னைக்கு உள்ள சிலுவை தியானம் டைரியில் அவர்கள் எழுதி வைக்கணும் அப்படின்னா, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். காலம் கடைசியா இருக்கு. இந்த உலகம் எப்படி ஆப்ரேட் ஆயிட்டு இருக்கு எல்லாருக்கும் தெரியும். உலகத்துல நன்மை இருக்கு, தீமை இருக்கு. ரெண்டு பக்கமும் போலாம். ஏன்னா இப்ப அப்படிதான் வாசல் இருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி யோசித்து பார்க்கணும் அப்படின்னா, இன்னைக்கு செத்தா நம்ம பரலோகத்துல இருப்போமா அப்படி நம்ம யோசித்து பார்க்கணும். ஏன்னா இதான் கடைசி காலம். கொரோனாக்கு அப்புறம் ஒவ்வொரு நாளுமே நமக்கு கிருபை நாட்களை அதிகமா தந்திருக்காரு. இந்த கிருபை நாட்களிலே மறுபடியும் மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையிலே மீறுதல் தொடர்கிறதா? அப்படின்னா என்ன பிரதர் அர்த்தம் அப்படின்னா, பழைய மனுஷன் எந்திரிக்கானா? புதிய மனுஷன் நமக்குள்ளே இருக்கும்போது பழைய மனுஷன் செயல்பட மாட்டான். பழைய பாவங்கள், பழைய சுபாவங்கள், பழைய எண்ணங்கள், தீட்டான காரியங்கள், அருவருப்பான காரியங்கள், எத்தனையோ உலகத்துல காரியங்கள் இருக்கு. ஒரு மனுஷன் கிறிஸ்துவுக்குள் அடக்கம் பண்ணப்பட்டால், ஆவியில ஜெனிப்பிக்கப்பட்டால், அவனோட வாழ்க்கையில எல்லாமே ஆவிக்குரிய சிந்தனை, ஆவிக்குரிய வாழ்க்கையில எப்படி பரிசுத்தமா வாழணும், தேவனுக்கு பிரியமானபடி எப்படி வாழணும் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருப்பாங்க. நம்ம இந்த உலகத்துக்குள்ள கடந்து போகும்போது உலகத்தினுடைய சில காரியங்கள் ஏதாவது தொடருதா? அதை எப்படி நம்ம சொன்னா புரியும் அப்படின்னா, காலையில பைபிள் வாசித்து நம்ம ஜெபம் பண்ணிட்டு வெளியில போயிட்டு வரோம். பொதுமக்கள் இன்னுமாக உலகத்துக்குள்ள போயிட்டு வரும்போது அவங்க நிறைய ஆலோசனை கொடுப்பாங்க, நிறைய காரியங்களை சொல்லுவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு வேதத்தின்படி எப்படி வாழ வேண்டும் என்பது நல்லா தெரியும். ஆனால் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா, விக்கிரகத்துக்குள்ள போயிடுவாங்க. இன்னொரு பக்கம் மனுஷனோட சத்தத்துக்கு செவி கொடுத்துருவாங்க. இன்னொரு பக்கம் தேவனுக்கு பிரியமில்லாத இடத்துல நிற்பாங்க. சொற்களின் மிகுதியினால் பாவம் என்று எழுதப்பட்டிருக்கு. தேவையில்லாம வீண் வார்த்தை பேசி பாவத்துல போய் சிக்கி கொள்றாங்க. வேதம் சொல்கிறது, என் ஜனத்தின் மீறுதலின் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். அவர் துன்பப்பட்ட பல காரியங்கள் சிலுவையில நமக்காக எத்தனையோ கோரம் துன்பப்படுத்தப்பட்டார். எதுக்கு? நம்ம நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். அதை எப்படி சொன்னா புரியும் அப்படின்னா, வீட்டுல தகப்பன்மார் 15 மணி நேரம் 16 மணி நேரம் வேலை பார்ப்பாங்க. வேலை பார்த்து கொஞ்சோண்டு பணம் கொண்டு வருவாங்க. அந்த பணத்தை கொண்ட உடனே பிள்ளைகளுக்கு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் அப்படிம்பாங்க, வீட்டு வாடகை கொடுக்கணும் அப்படிம்பாங்க, வண்டி டியூ கட்டணும் அப்படிம்பாங்க, வீட்டு டியூ கட்டணும் அப்படிம்பாங்க, பேங்க்ல நகை இருக்கு அப்படிம்பாங்க.
அடுத்த நாள் காலைல பார்த்தா எல்லா பணமும் முடிஞ்சுட்டு அப்படிம்பாங்க. அந்த மனுஷன் பார்த்தா 15 மணி நேரம், 16 மணி நேரம் வேலை பார்த்து, வேலை பார்த்து, வேலை பார்த்து பணத்த வீட்டுக்கு கொண்டு வருவாரு. இதெல்லாம் என் வாழ்க்கையில நடந்திருக்குப்பா. நான் வியாபாரத்தில இருக்கும்போது செழிப்பா வியாபாரம் பார்த்துருக்கேன். பணத்த வீட்டுக்கு கொண்டு வருவேன். சின்ன வயசுல 11 வயசுல நான் வேலைக்கு போனதுனால, ஒவ்வொரு மாசம் சம்பளம் கொண்டு வந்து வீட்ல அம்மா கையில குடுப்பேன். கொரோனா நேரத்தில எங்க அம்மா இறந்து போயிட்டாங்க. 2015, 16 15லாம் கையில பைபிள் எடுத்து வாசிக்க ஆரம்பிக்கிறேன். ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னா, நமக்கு தேவன் எதெல்லாம் செய்து முடித்தார்? நம்ம எப்படி வாழணும்? ஸ்கூல்ல கொண்டு போய் அம்மா, அப்பா ஃபீஸ் கட்டிட்டு வந்துருவாங்க. என் பிள்ளை நல்லா படிச்சு, நல்லா வெளில வரணும் அப்படிம்பாங்க. என் பிள்ளை நல்லா படிச்சா போதும் அப்படிம்பாங்க. அம்மா, அப்பா பார்த்தா கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு பணத்த சேர்த்து கொண்டு போய் ஸ்கூல்ல, காலேஜ்ல கட்டிட்டு இருப்பாங்க. அந்த பிள்ளைகளுக்கு கல்யாணம் முடிக்கும்போது பார்த்தா, கஷ்டப்பட்டு, கஷ்டப்பட்டு நகைய சேர்த்திருப்பாங்க. பணம் சேர்த்திருப்பாங்க. எதுக்கு? பிள்ளைகள் நல்லா இருக்கணும். நம்ம நல்லா இருக்கணும் அப்படின்னு தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி, நமக்காக ஜீவனை தந்து விட்டார். எதுக்கு? நம்ம எல்லாரும் நல்லா இருக்கணும். பாவத்துல சிக்கிக் கொள்ளக்கூடாது. பாவத்துல பேரக்கூடாது. பரிசுத்தமா வாழணும். நீதியை பின்பற்றணும். கர்த்தரை விட்டு தள்ளி போயிறக்கூடாது. என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். துன்பப்படுத்தப்பட்டார். நமக்காக என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம். இது செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியும். எத்தனை குடும்பத்திலே தெரிஞ்சு அந்த தப்பு பண்ணியிருந்தோம். யோசித்து பாருங்க. இப்ப என் வாழ்க்கையில நான் சொல்ல முடியும்ப்பா. நான்லாம் வந்து ஒரு வியாபாரி. 2015க்கு அப்புறம் தான் கையில பைபிள் எடுத்து வாசித்தேன். 2016க்கு அப்புறம் தான் முழு நேர ஊழியத்துக்கு வந்தேன். 2016ல தான். வியாபாரத்துல இருக்கும்போது ஒரு பொருளு விக்கிறதுக்கு பொய் பேசுவோம். ஒரு பொருள வாங்குறதுக்கு, இல்ல பணம் குடுக்க முடியல, நாளைக்கு தரேன். அது ஒரு பொய் தான். கையில காசு இருக்காது. கடன் வாங்க போயி, கடன் குடுக்க முடியலன்னா பொய். எத்தன பொய். மனைவிட்ட பொய் பேசுவேன். ஆக மொத்தம் வியாபாரத்துல எல்லாமே நஷ்டம், 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 நஷ்டம். கையில பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தேன். பொய் பேசினால் நாசம் அடைவீர்கள்னு எழுதப்பட்டிருக்கு. நாசம் அடைவீர்கள்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னு சொல்லி இன்னொரு இடத்துல மொழிபெயர்ப்புல பார்த்தேன். அழிந்து போயிருவீங்க. அப்படின்னு சொல்லி எழுதப்பட்டிருக்கு. ஒரு மனுஷன் பொய் பேசும்போது பரலோகத்துல இருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. நெறைய குடும்பத்திலே கிறிஸ்டியனா இருக்கிறோம். சர்ச்சுக்கு போற பிள்ளைகள் தான். ஆவிக்குரிய பிள்ளைகள் தான். ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள் தான். தேவைப்பட்டா எத்தன பொய் பேசுறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பழி வாங்குறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க. பொறாமை, எரிச்சல், வைராக்கியம், கசப்பு, விரோதம் எத்தன காரியம். என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். கணவன் மனைவிக்குள்ளே கோவப்படக்கூடாது அப்படின்னு சொல்லி தெரியும். உண்மையா இருக்கணும்னு சொல்லி தெரியும். பரிசுத்தமா இருக்கணும்னு சொல்லி தெரியும். நீதியை பின்பற்றணும்னு சொல்லி தெரியும். நன்மை செய்யணும்னு சொல்லி தெரியும். ஆனா எத்தனை குடும்பத்துல செய்யாம அசுத்தத்துல போய் சிக்கிக் கொள்றாங்க. அக்கிரமத்துல போய் சிக்கிக் கொள்றாங்க. பாவத்துல போய் சிக்கிக் கொள்றாங்க. என் ஜனத்தின் மீறல் நிமித்தம் அவர் வாதிக்கப்பட்டார். நம்மள மீட்டு எடுக்கணும்னு சொல்லி அவர் வாதிக்கப்பட்டார். அவர் துன்பப்படுத்தப்பட்டார். இன்னைக்குள்ள சிலுவை தியானம். அதிகால வேளையிலே அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 1 முதல் 4 ஆகிய வசனங்கள். அதுல ஒரு முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் இருக்கு. கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாய் இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான்.
பகலில் ஏறக்குறைய 9ஆம் மணி நேரத்திலே தேவனுடைய தூதன் தன்னிடத்தில் வரவும், கொர்நேலியுவே என்று அழைக்கவும், பிரத்யட்சமாய் தரிசனம் கண்டு, அவனை உற்று பார்த்து, பயந்து, ஆண்டவரே என்ன என்றான். அப்பொழுது அவன், உன் ஜெபங்களும், உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. உன் ஜெபம், உன் தர்மம் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. ஒரு மனுஷன் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவ பக்தி உள்ளவனா இருந்து, குடும்பமா தேவனுக்கு பயந்தவனா இருந்து, 3வது ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து, 4வது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்தான். மறுபடியும் 4 பாயிண்ட மறுபடியும் சொல்றேன். அப்பதான் நல்லா புரியும். தேவ பக்தி உள்ள கொர்நேலியு. 2வது குடும்பமா தேவனுக்கு பயந்து வாழ்ந்த கொர்நேலியு. 3வது ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்த கொர்நேலியு. 4வது எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபிக்கிற ஒரு வீரர். ஜெப வீரர். அழகா நம்ம ஒரு பாயிண்ட் வைக்கலாம். ஜெப வீரர். கொர்நேலியு யாருன்னா ஜெப வீரர். எப்பொழுதும் எப்பொழுதும் அப்படினாலே அந்த குவாலிட்டி வந்து ஹை குவாலிட்டி. இடைவிடாமல் ஜெபிக்க வேண்டும். எப்பொழுதும் ஜெபிக்க வேண்டும். கொர்நேலியு ஐயா எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். அப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில ரகசியம் என்ன? அப்போஸ்தலர் 10:30-31ல நான் உபவாசித்து 9ஆம் மணி நேரத்தில் என்ற ஒரு லைன் வருதுங்க. அப்படின்னா அவர் உபவாசத்தோடு இருந்திருக்கார். எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டு இருந்திருக்காரு. அதே நேரத்துல உபவாசத்தோடு இருந்திருக்காரு. அப்ப இன்னைக்கு கால வேளையில செய்தி என்ன அப்படின்னா, கர்த்தருடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருக்கணும் அப்படின்னா என்ன செய்யணும்? அதுதான் கேள்வி. ஏன்னா எல்லாருக்கும் நல்லா இருக்கணும், நல்லா வாழணும் அதெல்லாம் ஆசை இருக்கு. ஆனால் குடும்பத்துல பார்த்தா ஒருமனப்பட்ட ஆவி இல்ல. நான் உள்ளத சொல்றேன். சில குடும்பத்துல தேவ பக்தியே இல்ல. சில குடும்பத்துல பார்த்தா எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகள பார்க்க முடியல. சில குடும்பத்துல பார்த்தா தர்மம் செய்ற ஆளையும் பார்க்க முடியல. நம்ம ஜெபம் பரலோகத்துல எட்டி மறுபடியும் அந்த ஆன்சர் கீழ வரணும். 4வது வசனத்துல அழகா எழுதப்பட்டிருக்கு. உன் ஜெபங்களும், உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. அவருடைய சந்நிதியில் வந்து எட்டியிருக்கிறது. எவ்வளவு முக்கியமான வார்த்தை. யோசித்து பாருங்க. அவருடைய சந்நிதியில். அப்ப நம்ம ஜெபம் பரலோகத்துக்குள்ள போகணும் அப்படின்னா, நம்ம எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும்? தேவ பக்தியா இருக்கணுமா? தேவனுக்கு பயந்து வாழணுமா? மிகுந்த தர்மம் செய்யணுமா? எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணணுமா? இப்படிலாம் நம்ம வாழ்க்கை இருந்துச்சு அப்படின்னா, நம்ம ஜெபத்துக்கு ராக்கெட் வேகத்துல போயிட்டு உடனே மறுபடியும் ஆன்சர் வரும். 4ஆம் வசனத்திலே அழகா எழுதப்பட்டிருக்கு. உன் ஜெபங்களும், உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக, தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக. அந்த வேர்ட நம்ம கொஞ்சம் ஆழமா யோசித்து பார்ப்போமே. உன் ஜெபங்களும், உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்நிதியில் வந்து எட்டி இருக்கிறது. இப்ப இன்னைக்கு காலவெளியில நம்ம குடும்ப வாழ்க்கையிலே, நம்ம வீட்ல, நம்ம பிள்ளையோட வாழ்க்கையிலே, ஒவ்வொரு குடும்பத்திலயுமே நம்ம யோசித்து பார்க்கலாம். எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருக்கணும். இன்னொரு பக்கம் பார்த்தா, தர்மம் செய்ற பிள்ளைகளா இருக்கணும். அதனால கால வேளையிலே நம்ம ஒரு சின்ன செய்திய நம்ம அழகா தியானிச்சிருக்கோம். நம்ம வாழ்க்கையில நம்ம எப்படி வாழணும்? அவ்வளவுதான். எப்பொழுதும் ஜெபிக்கிற பிள்ளைகளா இருங்க. தர்மம் செய்ற பிள்ளைகளா இருங்க. தேவனுக்கு பயந்து வாழுங்க. ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும் அப்படின்னா, தேவையில்லாம நேரத்த வேஸ்ட் பண்ண வேண்டாம். அதிகாலை வேளையிலே நம்ம ஜெபிக்க போறோம். கேளுங்க. என் குடும்பத்த ஆசீர்வதிங்கப்பா அப்படின்னு சொல்லி கேளுங்க. உபவாச நாட்கள்ல. இருக்கிற இடத்துல நம்ம எல்லாரும் முழங்கால் படியிட்டு, ஒருமனப்பட்டு, கர்த்தரை நோக்கி நாம் ஜெபிப்போம். கிருபை மகிமை நிறைந்த பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்துதிக்கிறோம்ப்பா. புதிய நாளுக்கான கிருபைக்கு 1000 மடங்கு உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஜீவனுக்குள்ள அர்ப்பணிக்கிறோம்.
இந்த நாளிலும் யாரெல்லாம் தாழ்த்துறோங்களோ, புது கிருபையினால் நிரப்புங்க. புது அபிஷேகத்தினால் நிரப்புங்க. புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படட்டும். உங்களுடைய வல்லமையினால் நிரப்புங்க. ஜெப அபிஷேகம் தாங்க, தியானிக்கிற அபிஷேகம் தாங்க. ஆவிக்குரிய 9 கனிகளினாலும் ஆவிக்குரிய 9 வரங்களால் நிரப்புங்க. சிறுபிள்ளைகள் முதற்கொண்டு முதியவர்கள் எல்லாரையும் பிதா, குமாரன், பரிசுத்த நாமத்தில முத்திரை போட்டு, உம்முடைய இரத்த கோட்டைகளை வேலடைத்து, மூடி மறைத்து பாதுகாத்து கற்பதனியா ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமிறங்கி ஆசீர்வதிங்க. மாசமா இருக்காங்க, கர்த்தர் கூட இருங்க. டெலிவரி போடுறாங்க, பரம வைத்தியர் கூட இருந்து நார்மல் டெலிவரி எடுத்தாங்க. பிறந்த நாள் கொண்டாடுறாங்க, திருமணம் கொண்டாடுறாங்க. கர்த்தர் கறந்து விட்டு ஆசீர்வதிங்க. அவங்களோட சந்ததியை ஆசீர்வதிங்க. சில குடும்பத்திலே பிள்ளைகள் வயசு அதிகமாயிட்டு போகுது, ஏற்ற துணை தாங்க. திருமண தேவைகளை சந்திங்க. சில குடும்பத்திலே திருமணம் முடிந்ததுக்கு அப்புறம் நிம்மதி இல்லாத ஒரு வாழ்க்கை, அதை மாற்றி சமாதானத்தை கட்டிடுங்க. குடும்பம் இணைந்து வாழ அதை கிருபை செய்யுங்க. வெளிநாட்டில் இருக்காங்க, அவங்க இருக்கிற இடத்துல பாதுகாப்பு தாங்க. சிறுபிள்ளைகள் முதல் கொண்டு முதியோர் எல்லாரையும் உங்களுடைய ஜீவன்கள் அர்ப்பணிக்கிறோம். வாகனத்தில் போகிறாங்க, டிரைவிங் லைனில் போகிறாங்க. சில குடும்பத்தில் பஸ்ஸில் போகிறாங்க, காரில் போகிறாங்க, ட்ரெயினில் போகிறாங்க. அந்த குடும்பத்துக்கு ஒரு பாதுகாப்பு தாங்க. வேலைக்கு போகிறாங்க, வியாபாரத்துக்கு போகிறாங்க, கம்பெனி போகிறாங்க, விவசாயத்துக்கு போகிறாங்க, வேறு வேறு நாட்டில் வேலை பார்க்குறாங்க. எல்லாருக்கும் ஒரு பாதுகாப்பு தாங்க. காலவேளையில் ஹாஸ்பிட்டலில் படுத்த படுக்கையில் பலவீனத்தோடு யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால் தொட்டு சுகமாக்கித்தாங்க. இயேசு கிறிஸ்து நாமத்தினால், இயேசு கிறிஸ்துவத்தினால் பரிபூர்ணமான சுகம் உண்டாகட்டும். இணைந்திருக்கிற எல்லா குடும்பத்துக்கு ஆசீர்வதிங்க. சில குடும்பத்தில் தங்களை தாழ்த்துறாங்க, அர்ப்பணிக்கிறாங்க, ஜெபிக்கிறாங்க, போராடி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மனமறங்க. யாரெல்லாம் தாழ்த்துறாங்களோ அவங்களோட வம்சம் ஆசீர்வதிக்கப்படட்டும். அவங்களோட கையின் கீழில் ஆசீர்வதிங்க. அவங்களோட அப்பத்தின் தண்ணியை ஆசீர்வதிச்சிருக்கப்பா. இந்த நாளின் ஜெபிக்கிற எல்லா குடும்பமும் ஆசிரியப்பட்டோம். எக்ஸாம் எழுதுற பிள்ளைகளை உங்களுடைய கரத்தில் அனுப்பிடுறோம். நல்ல எக்ஸாம் எழுதுறத கிருபை செய்யுங்க. இன்னைக்கு உள்ள தேவையில சந்திங்க. கடன் பிரச்சனைக்கான உபத்திரத்தை மாற்றித்தாங்க. தேவன் அருளி அப்போ மினிஸ்டர் மூலமா யாரெல்லாம் இணைந்திருக்காங்களோ, யாரெல்லாம் உபவாசத்தோடு இருக்காங்களோ, எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. பொருத்தனை பண்ணி ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் மன விருப்பத்தை நிறைவேற்றுங்க. இந்த வருஷத்துல உபவாச நாட்களில் சிலுவை தியானத்தை தியானிக்க கர்த்தரோட கிருபைக்கா ஸ்தோத்திரம். எங்களுடைய மீறுதல் மொத்தம் அப்பா, பாதிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, எங்களுக்காக தான்ப்பா துன்பப்படுத்திட்டீங்க. எல்லாம் எங்களுக்காக தான்ப்பா. எல்லாவற்றையும் செய்து முடித்தீங்க. உங்க பாதவில் அர்ப்பணிக்கிறோம். உங்க ரத்தத்தினால கழுவி சுத்திகரிங்கப்பா. உமக்கு பிரியமானபடி நாங்கள் வாழணும். எங்களை அர்ப்பணிக்கிறோம். இந்த நாளும் ஜெபித்த எல்லா குடும்பத்தையும் கர்த்தர் கலந்துட்டு ஆசிரிங்க. யாரெல்லாம் அதிக அளவில் பரிசுத்தவான்கள் இணைந்திருக்கிறாங்களோ, முதியோர் இணைந்திருக்காங்களோ, தாய்மார் இணைந்திருக்காங்களோ, தகப்பன்மார் இணைந்திருக்காங்களோ, எல்லாரையும் கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். ஜெபிக்கிற பிள்ளைகளை இன்னுமா எழுப்புங்க. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். உமக்கு பிரியமானபடி வாழ அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் பொறுப்புதலுங்க. இன்னைக்குள்ள எல்லா தேவைகளும் கர்த்தர் சந்திச்சிருங்க. உங்க நாமம் மகிமைப்படட்டும். இயேசு கிறிஸ்துவின் பிதாவே, ஆமென். தேவனுக்கு மகிமையுண்டதாக. கர்த்தர் தாமே உங்களை உங்கள் குடும்பத்தில் சகல காரியத்திலும் சம்பூர்ணமாக திருப்தியாக கர்த்தர் கூட ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய அன்பும் பரிசுத்தனுடைய ஐக்கியமும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம்ம அழகு கொடுப்பதாக. ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, எங்களுக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். 9363064181 என்ற நம்பர் தொடர்பு கொண்டால் உங்களுக்காக ஜெபிப்போம். God bless you. Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.